தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி ஆட்சி கிடையாது. பிஜேபியோட தனித்து போட்டி. பிஜேபி அலையன்ஸில் தேர்தல் நடக்கும், ஆனால் கூட்டணி ஆட்சி இன்னும் கிடையாதுன்னார். அச்சாருப்பார் அமித்ஷா நேற்றுக்கு வச்சாம்பார் ஆப்பு. என்ன வச்சுருக்கான் ஆப்பு? கூட்டணி ஆட்சி தான். தேர்தலை அதிமுக தலைமையில் சந்திக்கும். முதல்வர் அதிமுக தான், ஆனால் எடப்பாடி பேரை சொல்லலை. அதிமுக முதல்வர் தான். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. தெளிவாக சொல்லிட்டார். அவன் நடங்கட்டா முருகனுக்கு அரோகரா, 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 முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, அதிமுகவுக்கு அரோகரா, கோவிந்தா, அதிமுகவுக்கு கோவிந்தா. பெரியார் அண்ணாவை இழிவுபடுத்தி ஆன்மீக மாநாட்டில், முருகருடைய ஆன்மீக மாநாட்டில் உயர்நீதிமன்றம் அரசியல் கலக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பிஜேபி மாநாடுன்னு கூப்பிட்டா எந்த ஜனங்களும் வராது. ஆனால் முருகருடைய இதுன்னு சொன்னதும், மாநாடுன்னு சொன்னதும் ஆன்மீக பக்தர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இதிலிருந்து தெளிவாக என்ன தெரியுது? இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ்னுடைய பலம்தான் பிஜேபி தமிழ்நாட்டில். வேறொன்றவே முடியாது. நீ என்ன மாதிரி நாடகம் ஒன்றாலும் ஆடு, எந்த மாதிரி நாடகத்தை ஒன்றாலும் அரங்கேற்று. தமிழன் தெளிவாக இருக்கிறான். தமிழ்நாட்டில் திராவிட கட்சி தான் ஆளும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. சொல்லலாம்ல, அதிமுக தலைமையில் தான் தேர்தலை சந்திப்போம், ஆனால் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறல்ல. பழனிசாமி தான் சிஎம், பழனிசாமி தான் சிஎம்னு சொல்ல வாய் வருதா? பழனிசாமி முதல்வர் கேண்டிடேட்னு சொல்ல வாய் வருதா? வராது. அவனுக்கு இன்னமும் கணக்கு போடுறானுங்க, மற்ற ஸ்டேட்டு மாதிரி கணக்கு போடுறானுங்க. கண்ணா, தமிழ்நாட்டில் உன் பப்பு வேகவே வேகாது. ஆமாம், நல்ல மைனாரிட்டி கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாரையும் விரோதப்படுத்திக்கிட்டீங்க. ஆமாம், அதனால் இந்த பம்பாத்து வேலைலாம், இந்த முருகருடைய பம்பாத்து வேலை, திருவிளையாடல் வேலைலாம் அப்பனுக்கு பாடம் சொன்ன கண்ணப்பா முருகர்ன்றது வேற. இப்போ அவனே உனக்கு பாடம் திருப்பி சொல்லி கொடுக்க போகிறான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது அமைதி பூங்கான ஜாதி கலாச்சாரம், மத கலாச்சாரம் இல்லாத பூமி. இங்கே இப்படித்தான் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான். இவங்க எல்லாம் இப்படி பங்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. கூட்டணியே இன்னும் இறுதியாகல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் கூட்டணியெல்லாம். அன்னட பக்கம் நடங்காட்டா மரம் வெட்டி 2வது வருஷம். அப்பா அணி ஒன்று, புல்ல அணி ஒன்று, தனி கேண்டிடேட் நான் நிறுத்துவேன், தனி இது நிறுத்துவேன். நல்லா இருந்த மரவெட்டி கட்சி, அவங்க கட்சி ஆட்களுக்குள்ளவே ஐயா ராமதாஸ் வெறுப்புணர்வு தோன்ற லெவலுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் 2 பேரை உருவாக்கிட்டார். அப்பம்புள்ள ஒன்றானாலும் ஊரில் ஒன்றாக மாட்டானுங்க கட்சிக்காரனுங்க. அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டார். இந்த மாதிரி மரவெட்டியினுடைய சூழ்நிலை. இதில் அருமையான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறவங்க விஜயகாந்த் தான். அருமையாக கொடுக்குறாங்க. அவங்க பிரேமில் தான் ஜனவரியில் தான் எங்கள் முடிவை அறிவிப்போன்ட்டு. அது நல்ல பழக்கம். இன்னொரு பக்கம் விஜய் என்ன பண்ண போகிறாரு தெரில. அவர் ஒரு சினிமா வியாபாரி. அவர் எப்படி கடைசி நேரத்தில் எந்த பக்கம் சாய்வார், எந்த பக்கம் போவார்னு கடைசியாக தான் தெரியும். எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலை மக்கள்கிட்ட கொஞ்சம் அதிருப்தியாக, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பல திட்டங்கள்லாம் கொடுத்துருந்தா கூட மக்கள்கிட்ட ஒரு சில அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தி இருந்தாலும் எதிர்க்கட்சிகளினுடைய விரிசல்களின் காரணமாக திமுக ஆட்சி அமைவது உறுதி.